தமயந்தி சீரியலில் இன்றைக்கி என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம தமயந்தி வந்து அப்படியே சிரிச்ச முகமாக எல்லாருக்கூடையும் வந்து இன்ட்ரோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து சென்னையிலேயே 20 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு வந்து போட்டுட்ருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்களா, உங்களை பற்றி எங்களுக்கு இத்தனை நாளாக தெரியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து நலனும் அந்த இன்வெஸ்டரும் பார்க்குறாங்க. சுப்பிரமணியனும் அவங்க பார்த்துட்டு கடுப்பாகிறாங்க. பாத்தியா நலன், இப்போல்லாம் தமயந்தி வந்து எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க, பேசுகிறதுக்கே தயங்கின பொண்ணு இப்போ எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் மட்டும் டைட்டில் வந்து தோற்றிங்கன்னா நான் அந்த பொண்ணுக்கிட்ட தோற்றுற மாதிரி ஆயிடும், அப்புறம் 50 கோடி ரூபா வந்து மொத்தமாக வந்து போயிடும், தெரியுதா இது எல்லாம் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்டர். நான் மாட்டு சொல்லிகிட்டே இருக்கேன், நீ மாட்டுங்க எனக்கு என்னன்னு இருக்க என்னையா. அதுக்கப்புறம் நான் 50 கோடி ரூபாலாம் உனக்கெல்லாம் கொடுத்து இன்வெஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் ஒத்து மொத்தத்துலேயும் எனக்கும் கெட்ட பேர் உனக்கும் கெட்ட பேர், பார்த்து நடந்துக்க. இந்த டைட்டில் மட்டும் நீ அடிக்கலன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளோதான். முதல்ல தமயந்தியோட கான்ஃபிடென்ட்டை வந்து உடச்சே ஆகணுங்கிற மாதிரி அந்த இன்வெஸ்டர் வந்து சொல்கிறாங்க. சார் அவெல்லாம் ஒன்றும் கான்ஃபிடென்ட்டாலாம் இல்லை. சரி அவள் எப்படி 84 மார்க் கிட்ட வாங்கினா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ 97 மார்க் கிட்ட வாங்கின, ஒருவேளை நீ தான் வந்து ட்ரெயின் அப் பண்ணுறியோ. ஏன்னா ஏகப்பட்ட செஃப்லாம் இருக்காங்க, அவங்களும் இண்டஸ்ட்ரியில் பேசுகிற அளவில் தான் இருக்காங்க, எல்லாருமே பிரபலம் தான். இவங்க கூட கம்பேர் பண்ணால் தமயந்தி இந்த லெவலில், அதுவும் என்ன மாதிரி டிஷ் வந்து ரெடி பண்ணால் கான்டினென்டல் டிஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கா. இது எல்லாம் தமயந்திக்கு வந்து சுட்டு போட்டாலும் வராது. கான்டினென்டலில் யார் கிங்குன்னு எங்களுக்கே நல்லா தெரியும், நீ தான். அப்படி இருக்கும்போது நீ தான் ட்ரெயின் அப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சுப்பிரமணியன் வந்து சொல்கிறாரு. அந்த இன்வெஸ்டர் உடனே கடுப்பாயிட்டாங்க. என்ன நம்ப மாட்டிங்களா, உன்னை நம்பி 50 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு நீ கரெக்டாக லாயலாக இருப்பியா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல சார். நேர்மையோடு தான் சார் இருக்கேன். 50 கோடி ரூபா என்னோட கனவு, நிச்சயம் என்னால் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடுவேன். நான் இந்த இண்டஸ்ட்ரியில் தோற்று போகிற மாதிரி ஆகிடும் சார். நான் வந்து தமயந்திக்காக விட்டு கொடுத்தேனா, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்புகிற மாதிரியே இல்லை. நீ எதாவது இடக்கு முடக்கு பண்ணிட்டேனா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துக்க நான் வந்து இன்வெஸ்ட்லாம் பண்ணவே மாட்டேன். அவகிட்ட நான் தோற்று போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பார்த்து இருந்துக்க. அப்புறம் நஷ்டீடு போட்டு உங்ககிட்ட அந்த 50 கோடி ரூபாய்க்கு வாங்குற மாதிரி ஆகிட போகுது. சார் சார் அப்படிலாம் பண்ணாதீங்க. இன்னொன்று, நான் இன்வெஸ்ட் பண்ணலனாலே நீ இந்த இடத்துல தோத்துட்டாலே உன் கம்பெனிலேருந்து எல்லாத்தையும் இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சுப்பிரமணியம் மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு தலையே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. என்ன பொண்ணு எது பொண்ணும் சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நலனு ஒரு பக்கம் ஏஜிஆர் வந்து 4-5 ரவுடிங்களை வந்து கூட்டிகிட்டு வராங்க. டேய் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நான் சொல்கிற திட்டத்தை வந்து செஞ்சிடணும், ஏதாவது ஒன்று சொதப்புனீங்க அதுக்கப்புறம் நீங்கள் இல்லாமல் ஆகிடுவீங்கடா தெரியும்ல. சார் நீங்கள் சொன்னதை கனக்கச்சிதமாக செய்கிறது தான் சார் எப்போதும் எங்களுக்கு வேலை. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் சார் இந்த வாட்டி தோக்க போகிறோம், நிச்சயம் ஜெயிச்சிருவோம் சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. சரிடா உங்களை நான் நம்புகிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஏஜிஆர் அப்படியே வந்து நலனை வந்து பார்க்கலான்னு போகிறாங்க. நலனை பார்க்கலான்னு போகிறப்ப, என்னப்பா நீ காமெடி பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நீ இருக்கவே மாட்டியா, இவனை நமக்கு ஏதாவது ஒன்று ஆப்பு வச்சே ஆகணுமேனு சொல்லிட்டு ஒரு பேரர் மாதிரி வராங்க. அவங்க தட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4000 ரூபா கிட்ட பணம் போடுறாங்க. அந்த இடத்துல ஏஜிஆர் உன்னை பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணுறன்னா, ரைட் சைடில் சாதாரண கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுக்கணும், லெஃப்ட் சைடில் கூல்ட்ரிங்க்ஸில் இது வந்து மிக்ஸ் பண்ணணும், சரியா, மிக்ஸ் பண்ணுறது ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒன்றை திருப்பி பார்க்குறாங்க. உனக்கு இந்த காசு பத்தாதா, சரின்னு சொல்லிட்டு இன்னொரு 4000 ரூபா கிட்ட கொடுக்குறாங்க. சரி சார் சிறப்பாக பண்ணிடலாம், பார்த்துக்கடா, ரைட் சைடில் கூல்ட்ரிங்க்ஸு, லெஃப்ட் சைடில் வந்து நான் சொன்னது தான் கலந்து வைக்கணும். சரி சார் அது மாதிரியே சிறப்பாக செஞ்சிட்றேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம பேரரு ஒன்று அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ சோகமாக இருக்கிறத பார்த்தா பெரிய அடியாக வாங்கியிருப்ப இருக்குது. என்ன அந்த இன்வெஸ்டர் வந்து உன்னை ஆள் வச்சு அனுப்பிச்சிடுவேன்னு சொன்னாரா, இல்லை வேறு எதுவும் பண்ணாரா? ஏய் இந்த இண்டஸ்ட்ரியிலே நீ தாண்டா நம்பர் 1, அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள்லாம் நிற்க மாட்டோமா, என்ன பிரச்சனைன்னு சொல்கிறா. இவன் நிச்சயம் வந்து பிரச்சனையும் கேட்டுட்டு நமக்கு ஆப்பு வைக்க தான் பார்ப்பான். நலனு வாயை விட்டுறாதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலன் சரி என்ன இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த டைட்டில் வின்னர் நீ ஆக போறியா இல்லையான்னு தெரில. தமயந்தியை பாரு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது தமயந்தியை பார்த்து சுப்பிரமணியன் வந்து அரண்டு போயிட்டாங்க. இதனால தானே உனக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் தோற்று போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறானே, ஏய் இதெல்லாம் எனக்கு தெரியாதடா, பிஸ்னஸில் இது கூட தெரிலண்ணா எப்பட்றா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலன்கிட்ட வந்து ஏஜிஆரை வந்து பேசி வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்துடுது. டே இது சாப்பிட்றா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்மல் கூல்ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா நீங்கள் இங்கேருந்து போயிடுவியா, சரி குடிச்சிட்டா போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல கூல்ட்ரிங்க்ஸை மடக்கு மடக்கு குடிச்சிட்டு அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க. இருப்பினும் தலைவலி செம்மையாக வந்துடுது போல இருக்குது. அந்த இடத்துல நம்ம நலனுக்கு
அவங்களால முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஏஜிஆர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னது அந்த பசங்க வேலையை ஆரம்பிச்சாங்களா இல்லையா? ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது தமயந்தி மாட்டுக்கு எங்கே கேஷுவல் நடந்து போகலான்னு இருக்கிறப்ப யாரும் இல்லாத பகுதியில் ஒன்று அவங்க கர்ச்சிப்பில் ஏதோ தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பொருளை வந்து தடவிட்டு மூக்கிட்ட கொண்டு வந்துட்டு தமயந்தி வந்து மயங்கி கீழே வந்துடுறாங்க. அவங்கள வந்து கார்டன் ஸ்பேஸுக்கு கொண்டு வந்துடுறாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி தமயந்தியை தூக்கியாச்சு. அப்படியா? உண்மையாடா? உண்மையாவா அப்படின்னு சொல்லி 2 வாட்டி கேட்குறாங்க. சார் உண்மையிலே தான் சார். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸ்டோர் ரூமில் வந்து தூக்கிட்டு போங்கடா, அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள். என்ன சார் சொல்ல வரீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. அவளை எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் வந்து தனியாக கொண்டு போய் கட்டி போட்டு அவளை இந்த ப்ரோக்ராமில் கலந்து கூடாமல் பண்ணாலே போதும். இந்த ப்ரோக்ராமில் அவள் தோற்று போயிடுவா தமயந்தி. முழுக்க முழுக்க காரணம் நம்ம நலன்னு அவன் பேரையே காலி செய்கிறோம். அதுக்கப்புறம் இவன் ஆரம்பிக்கிற 50 ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தானே இல்லைண்ணே இவன் பேரே இல்லாமல் போயிடுச்சுன்னா எவன் இவன் ஹோட்டலில் வந்து சாப்பிட வருவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏஜிஆர் கடைசியில் வந்து ஸ்டோர் ரூம் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப நலன் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. எல்லோரும் டிஷிம் அடித்து போடுறாங்க. அவங்க நிதானம் இல்லாதப்பையும் அவங்க சூப்பராக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் எல்லாரையும் வந்து கட்டையால் வந்து அடின்னு அடித்து துவம்சம் பண்ணி துரத்தி விட்டுறாங்க. எல்லாம் அரண்டு போய் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தமயந்தியை தண்ணி தெளிக்கிறாங்க. தமயந்தி உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் பாஸ் எல்லாரையும் அடித்து துரத்திட்டீங்க போல இருக்கு, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாஸ் இருந்தாலும் நீங்கள் நிதானம் இல்லாமல் ஆகக்கூடாது. நீ வேற கூல்ட்ரிங்க்ஸில் எவனோ ஒருத்தன் கலந்து கொடுத்துட்டான். இதுவும் அந்த ஏஜிஆர் திட்டமாக தான் இருக்கும். ஊரெல்லாம் எப்படி எதிரியை வச்சுக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வந்து நீ மாட்டி இருக்க? உண்மையிலே உன்னோட தைரியத்தை பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நெஞ்சை தொட்டு பார்க்குறாங்க. ஐயோ அந்த செயின் லாக்கெட்டை காணுமே. பாஸ் எந்த செயினை லாக்கெட்டை காணும்? நான் உயிருக்கு உயிரா சொத்துக்கு சொத்தா நினைக்கிறேன். ஒரே ஒரு செயின், அதுதான் என் ஃப்ரெண்டு கூட அந்த ஃபோட்டோவில் இருக்காங்கன்னு சொன்னேனே, அது நான் பார்த்ததே இல்லையே. அந்த செயின் லாக்கெட் பார்த்ததில்ல. பார்த்துருக்கேன். கடைசியாக நீங்கள் ஃபங்க்ஷன் போகும்போது பார்த்தீங்களா இல்லையா சொல்லுங்கள். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனில் வந்து தேட முடியும். இல்லை வீட்டில் எங்கேயாவது கூட விழுந்திருக்கலாம், இல்லை கம்பெனியில் போகிற இடத்துல விழுந்திருக்கலாம், இல்லாட்டி நம்ம பாட்டி வீட்டுக்கு போனோம்ல தாத்தா வீட்டுக்கு, அங்கே கூட விழுந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது ஒன்றும் புரியாமல்